இந்த அறிவுஜீவித்தனமான போக்குகள் பொதுவாக நாங்கள் மேலிருந்த வரையாக பார்க்கின்ற பொழுது இந்த அறிவுஜீவிகளை போராட்டத்தில் இணைத்துக் கொள்ளணும், அவர்களுடைய ஆலோசனைகளை, பங்களிப்புகளை, அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளணும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல விடுதலை இயக்கங்கள் முயற்சி செய்திருக்கின்றன. சில விடுதலை இயக்கங்களை தலைமை தாங்கியவர்கள் கூட அறிவு சார்ந்த பல விடயங்களிலே அறிவார்ந்தவர்களாகவும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி தகமைகளை கொண்டவர்களாக எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதே போல் அந்த விடுதலை இயக்கங்களே ஒரு காலகட்டங்களிலே சில விடுதலை இயக்கங்களே 80களிலே பார்த்தீர்களாக இருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், இளம் யுவதிகள் எல்லாம் இந்த விடுதலையின் பால் ஈர்க்கப்பட்டு பல விடுதலை இயக்கங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல் அரச பெரும் பதவிகளிலே இருந்தவர்கள் கூட நேரடியாக அவற்றை விட்டுவிட்டு விடுதலை இயக்கங்களிலே சேர்ந்திருக்கிறார்கள். இதேபோல் வெளிநாடுகளில் இருந்தவர்கள் 83 கலவரத்தின் பின்பு நேரடியாக தங்களுடைய வெளிநாட்டு சுகபோகங்களை துறந்து நேரடியாக இந்தியாவிலே போய் இறங்கி விடுதலை இயக்கங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். எனவே இவர்கள் அறிவார்ந்த மட்டங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அறிவார்ந்த மட்டங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு போராட்டம் தொடர்பான நீண்டகால ஆய்வுகளையோ, இலக்குகளையோ, சமூக காரணிகளையோ, அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள் குறித்த தெளிவான ஆய்வுகளை மேற்கொண்டவர்களாக இருந்தார்களா, அல்லது காலத்துக்கு காலம் மாறி வருகின்ற சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய கோட்பாடுகளை, நடைமுறைகளை சொல்லுவார்கள், யுத்ததந்திரம், நடைமுறை தந்திரம், இப்படி ஏராளமான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் இவர்கள் பிரயோகித்திருப்பார்கள். அவ்வாறு ஏன் செய்ய முடியாமல் போனது? அல்லது அது தோல்வியில் முடிந்தமைக்கு அவை தோல்வியில் முடிவடைந்து, இந்த அறிவார்ந்த விடயங்கள் தோல்வியில் முடிவடைந்து நேரடியான போராட்டமும் களமாடுதல் என்பதுதான் பிரதானமயப்படுத்தப்பட்டதாக மாறி வருவதற்கான சூழல் என்னவென்று கருதுகிறீர்கள்? மாறியிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால், இந்த தலைமை என்று சொல்லப்பட்டதா இருந்தா என்ன, இதுல ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெரும்பான்மையான இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் போன்றவெல்லாம் பார்த்தாங்க. இதுல ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் தியாகங்களோ அல்லது அந்த அர்ப்பணிப்புல நாங்கள் யாருக்கு வேண்டிக்குள்ளாக்க முடியாது. ஆனா என்ன நடக்குது என்றால், அப்ப எங்களுக்கு அப்ப போராட்டம் வந்து ஒரு அசமத்துவா போகுது. ஒரு பக்கம் வாயு போராட்டம் முன்னுக்கு வந்துட்டு இங்க அனுசரிக்கிறதுக்கு பத்திரிகையில கட்டுரைகள் கூட ஆக்கள் இல்லை. அப்ப இது என்ன நடக்குது, தலைமையிலுக்கு தேவைப்படுகிறதா உடனடியாக ஒரு சமத்துவம் மற்ற சைட கலந்துக்கு ஆட்கள் தேவைப்படும். ஒரு பத்திரிகை விடணும், ஒரு அறிக்கை ஆங்கிலத்தை வெளியிடணும், அல்லது அதுக்காக தேவையில் இருக்கு. அப்ப இதுக்குத்தான் நாங்கள் அந்த பிரச்சாரம் பாதிப்பதுதான் நோக்கமா இருக்கோம். இதுல உண்மையான கோட்பாடுகளை உருவாக்கும் தேவைப்பட்டால் நாங்களே பரிசோதனைக்குள்ளாக கூடாது. எங்கள் அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கீங்க. அப்ப இதுல வந்து தலைமைகள் கற்பதை அறிவு சார்ந்து இருந்தாங்க. நாங்கள் இன்னொரு பக்கம் பார்ப்போம், இந்த அறிவுன்றது என்னவா இருந்தது எவ்வளவும் படிச்சு வந்தேன். இன்றைக்கும் பாருங்க, சில அமைப்புகள் வந்து தங்கட அமைப்புல தங்கட போர்ட் 5 டாக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, பெருமைப்படுறாங்க. 5 டாக்டர்ஸ் இருக்கிறது 5 கிளாஸ் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வந்து சமூக விஞ்ஞானியில இந்த பெருமதி என்ன? அவர் விசேஷம் சார்ந்தவர், அவர் வந்து சமூக விஷயங்களை எவ்வளவு தூரம் கற்றிருக்கிறார். அது இல்லை என்று சொன்னால் அது அந்த டாக்டர் என்று சொன்னது பெருமதி இல்லை. இப்ப நான் ஒரு இங்கிலீஷ் பிஜிசி டாக்ஸி டிரைவரோட போனா இந்த விஷயம் நாங்க டாக்ஸி ஓடுறது தான் சம்பளம் எங்களுக்கு. அப்ப சம்பளம் துறையில போயிட்டு நாங்கள் அதுல பாதிக்கிறோம். அப்ப இன்றைக்கும் பல புதுஜீவி சொல்லப்படுறது அவர்கள் செய்யப்பட்ட ஆய்வுத்தலங்கள் வேறையா இருக்கும். ஆனா எங்கேயோ பேசுவார்கள், இவருக்கு பின்னால் இருக்கிற சில அந்த குறியீடுகளை அவர் புதுஜீவில காட்டிக் கொண்டிருக்கோம். ஆனா அவர் பேசுற வளங்கள்ல பார்த்தோம்னா அவரும் பொது புத்தி பேசப்படுறதா இருக்கும். அப்ப இதுல வந்து நடக்குது என்றால் ஒரு பெரிய ஒரு படையில வந்த உள்ள இளைஞர்கள், பல்கலைக்கழகங்களை விட்டு வந்தவர்கள் அதெல்லாம் ஒரு போட்டன்சியல் தான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. மிகப்பெரிய வளங்களை கையில வந்தது. ஆனா தலைமை என்று சொல்லுவார்களும் அல்லது அங்க புதுமையில செயற்பட்டவர்களும் எல்லாரும் வந்து ஒரு விதமான புத்தகங்கள் மனோவாதத்தை இருந்தது. நான் கட்டிக்காரன், எனக்கு எல்லாத்தையும் சுழிச்சுக்கிட்டு போக தெரியும். அல்ல யார நாங்கள் கட்டிக்காரன் நினைக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் அந்த ஐக்கியம் சொல்ற மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. சுடுக்கிட்டு போவாங்கன்றது அவங்க சாதனையா பாக்குறாங்க. இன்றைக்கு இங்க இருக்கான் பெரிய சுழிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை. இங்க விஷயங்கள் வெளிப்படையா உண்மையா அறியப்படணும், ஆழமாக ஆழ்ந்து நோக்குவது, அதற்கான சாதனைகளை கொண்டிருப்பது, அதன் மூலம் நாங்கள் விஷயங்களை வெளிப்படுத்துவது, அந்த கருத்தையும் கற்றுக்கொள்வது மற்றவர்களை. இந்த அதன் மூலமாக சக்தியா உருவாருந்தான் இங்க பிரச்சனை. ஆனா வந்து கொண்ட பலருக்கு நீங்க தனிப்பட்ட உதாரணங்களை பாத்தீங்கன்னா பலருக்கு
அமைப்புகளுக்கு வந்து பூந்து விளையாடுறதுல கவனம் இருந்தது. அவரு புத்திஜீவன் சொல்லப்பட்ட ஒரு பலருக்கு உண்மையா இருக்கிற விஷயங்களை கலந்து வேண்டிய நோக்கம் வரையில அவர்களுக்கு. அவர்கள் பலர் ஆரம்பத்திலேயே கடனால ஒதுங்கி பார்ப்பார்கள். எந்த பெரிய அதிகாரமா வருகிறது அது நின்று கொண்டு தங்களை நிலைநாட்டுக் கொள்றதால் அங்க தூக்காப்படுகிறது. அப்படி யாராவது முரண்பட்ட கருத்தை சர்ச்சைக்குரியதா வந்து வெல்லப்பட்டிருப்பார். அவர்கள் விளையாட்டுக்காக போயிருப்பார். அது இதுக்கு தப்பி பிழைக்கிறதா இருந்தால் அவர்கள் சிரித்து விடக்கூடியவனா இருக்க வேண்டும் என்று இல்லாம வந்துட்டது. அது அதுதான் நாங்கள் ஒரு அதுல அறிவாத சொல்லாடல்கள் சில விஷயங்களை போட்டு அது பெரிய விஷயங்களை அவங்களுக்கு தெரியுது. இவர்கள் கொலைப்படுத்தினார்களே ஒழிய இந்த இதுக்கு இந்த நடப்பு முறையை கேள்விக்குள்ளாக்குவது அதிகாரம் அதிகாரத்தை கேட்கிறாங்க. அதாவது சித்த உங்களுக்கு ஒரு மத்திய வர்க்கம் வந்து எப்படியும் தன்னுடைய தளத்தில் தாட்டி கொடுத்ததாக அறியுது. அந்த அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லாதவர்கள் திரும்ப அதிகாரத்துக்கு குறிப்பாடுவர்களாகவும் ஏதோ வகையில் அதுக்கு சேவை செய்வர்களாகவும் ஒண்ணுக்கு உண்மையான போட இடத்துல பழைய தவறான பக்கங்களை நிற்கிறவர்களாகவும் அமைப்புல பொறுப்பாந்து பலர் தங்கள பொறுப்புல தீக்கெறிஞ்சு போட்டு சரியான கருத்துகளுக்காக போராடக்குள்ள அந்த இடங்களை நிரப்புறாங்க. அது ஒரு நினைக்கிறோம். இந்த வர்க்க குணாந்தத்துக்கு நாங்கள் பார்க்க நினைக்கிறோம். ஒரு அறிவு ஜீவியா இருப்பதை விட ஒரு வாய்ப்புகளை தேடி ஓடுவதும் அதற்காக தங்கள் நிலத்தாவில வளர்த்துக் கொள்வதும் மாற்றி குட்டுக்கரணம் அடிப்பதும் என்று ஒரு கணக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. இதை நாங்களே ஒரு உண்மையான ஒரு அறிவாளி தளத்தில் நடந்த விஷயங்களாக பார்த்து சொல்லிடுறாங்க. யான் ரஹ்மான் யானோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர் நீண்ட காலமாக 70களில் இருந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றவர் என்பது ஒரு சுருக்கமான குறிப்பை உங்களுக்கு சொல்ல முடியும். அதேபோல் இப்பொழுது வியூகம் போன்ற இதழ்களினுடைய ஆசிரியர் குழுவிலே இருந்து கொண்டு அவற்றை வடிவமைக்கின்ற வெளியிடுகின்ற முக்கிய செயற்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது விடுதலை போராட்டங்களிலே ஈடுபட்டு ஆரம்பத்திலே இன்று வரை சில கோட்பாட்டு ரீதியான விடயங்களை கைக்கொண்டு தொடர்ச்சியாக இலங்கையினுடைய சிறுபான்மையினருடைய இனத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு அங்கு ஒரு தேசிய விடுதலை போராட்டம் இருக்கின்றது, அது சரியானதோ அல்லது அவை பற்றி ஆராயப்பட வேண்டும் என்று இன்றும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களில் ரஹ்மான் ஜான் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவரோடு நீங்கள் உரையாடலாம். கேள்விகளை கேட்க விரும்பினால் நான் அவரோடு உங்களை இணைத்து விடலாம். நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆம் ஜான், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தோடு சில விடயங்களை பேச நினைக்கிறேன். பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஈழ விடுதலை இயக்கங்கள் சர்வதேச ரீதியான போராட்டங்களோடு சர்வதேச ரீதியான இடதுசாரி அமைப்புகளோடு அறிவு சார்ந்த மட்டங்களிலே தொடர்புகளை பேணவில்லை அல்லது அவர்களோடு உறவுகளை பேணி அவர்களுடைய நல்ல விடயங்களை பெற்றுக் கொள்ளவில்லை என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் 80களில் இருந்து தொடர்ச்சியாக இது பற்றி அறிந்து வைத்திருக்கின்றவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே பல விடுதலை இயக்கங்கள் பாலஸ்தீன அமைப்புகளோடு அன்று மிகவும் சர்வதேச ரீதியாக பேசப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக மக்கள் போராட்டமாக இருந்த அந்த அமைப்புகளோடு ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் கடுமையான உறவுகளை கொண்டிருந்தன. அந்த நாட்டு போராளிகளோடு இணைந்து இஸ்ரேலிய படையினருக்கு எதிராகவும் போராடி இருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் விடுதலை இயக்கங்களை விட்டு வெளியேறி வந்தாலும் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு பலம் பொருந்திய கோட்பாட்டு ரீதியான விடயங்களை கைக்கொண்டு ஒரு சியோனிசவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரிய ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போராட்டங்களை அமைத்தவர்களோடு கூட உறவு கொண்டிருந்த இயக்கங்கள் ஏன் தங்களுடைய நடைமுறைகளை சரியான முறையிலே கொண்டு செல்லாமல் போக காரணம் என்ன? அவ்வாறான தொடர்புகள் ஏன் இறுதி காலங்களிலே துண்டிக்கப்பட்டிருந்தன? இன்று துப்பாக்கியம் அதாவது ஐநாவினுடைய இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய இந்த அறிக்கை, எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய அறிக்கைக்கு எதிராக ஆரம்பத்திலே பரவலாக அறிக்கைகளை விட்டு எதிர்த்து ஏனைய நாடுகள் இலங்கையிலே தலையிடக்கூடாது என்று சொன்னவர்கள் பாலஸ்தீன அமைப்பு. எனவே இவ்வாறான ஒரு சூழலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதுல நான் நினைக்கிறேன் எங்கட தமிழ் பகுதியில இயக்கங்கள் நடந்த மாபெரும் தவறுகள் நடந்திருக்கின்றன என்ற அபிப்பிராயம். 1980 ஆரம்ப பகுதியில ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோ அல்லது மற்றும் பல அமைப்புகளோ நிச்சரகோ அமைப்பா இருந்தாங்க
மற்ற பலஸ்தீன அமைப்புகளோட எல்லாம் நாங்கள் சக போராளிகள் என்ற வகையில விரிவாக உறவுகளை வளர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன. அது எங்களுக்கு பார்வையா எப்படி இருந்தது. அப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை அமைப்புகளோடு இருக்கத்தானே ஒரு விரிவான அரசியல் பார்வை, அதுக்கேற்ற விளக்கமான ஒரு செயற்பாடு, இந்த சர்வதேச உறவுகளை கையாளுவதற்கான தனியான தேர்ச்சி போன்ற விஷயங்களை நாங்கள் உள்ளுக்கு வளர்த்து கொண்டு போகுவோம். ஆனா எங்கட தலைமை எல்லாம் கிட்டத்தட்ட இதுகளை பணம் செய்யலாம் செய்ய வலிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த போராட்டம் பற்றி ஒரு முடிவான பார்வை இல்லை. ஒருமனை ஆயுதங்களால எந்த வகையில அமைப்புகள் எவ்வளவு முற்போக்காக பேசிக் கொண்டாலும் கூட அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கு விசுவாசமா இருக்க வேண்டும், அதற்காக உறுதி வரைக்கும் போராட வேண்டும் என்ற கருத்தில் இருக்கு. உதாரணமாக பார்த்தா நாங்கள் இந்தியாவின் நிலப்பாடு சம்பந்தமா வங்க பாராளுமன்ற கூட்டத்தை கழகம் வெளியிடுது. அந்த வெளியிட ஒரு கை வெளியிடக்க மற்ற கை பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்குது. இன்னும் ஒரு அமைப்பு தீவிரமான மாவோயிச குழுவா இருக்குது. இந்த அரசுக்கு சார்பான உதவி புறம் ஒரு மாவட்டத்துல தலைவர் அடிக்கணும் செய்தி சார்பான நிலப்பாட காட்டு. அப்ப எல்லாரும் பேசுவது உண்டு. ஆனா அது உண்மையான செயலுக்கான வழிகாட்டுதலாக எங்களுக்கு சேர்ந்து இருக்க. நாங்கள் எல்லாரும் பேசியாகணும் இதாங்க ஒரு ஃபேஷன் மாதிரி வந்துட்டு ஒழிய எங்கிட்ட செய்யல ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டல் இல்லையான உறவுகள் இல்லையான்ற வகையில ஒரு உண்மையை நாங்கள் அந்த பற்றி பிடிக்கல. அது என்ன நடக்குது என்றால் உதாரணமாக சில உறவுகள் நடந்தது. தென்னாப்பிரிக்காவில் எல்லாம் மக்கள் வந்து போறதுல எல்லாம் உருவானது. அப்ப சில இயக்கங்களை முழுமையாக பயன்படுத்த, இன்னும் சில இயக்கங்களை அதை பயன்படுத்துறதுக்கான வடிவமைப்பு இல்லை. ஏன்னா இருக்கிற உங்களுக்கு தேவையான நாட்கள் என்ன போயிட்டால் உங்களுக்கு தலையாட்டுறவு தேவையாகிவிட்டது. அப்ப இந்த உறவுல கையாளுவதற்கு கூடிய பக்குவம் உள்ளார்கள் கூட இங்க இல்லை. கருத்து காலங்கள் ஊர்ல நியமிக்கப்பட்ட கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெவன்யூ ஏஜென்சி தான் இந்த கிளைகளை மாற்றி விட்டாங்க. கேள்வி கேட்காமல் அப்பட்டமான பொய்யென்றாலும் சொல்லி இந்த கருத்து கொண்டு நடத்துவோம். அப்ப இந்த உறவுகள் எல்லாம் செய்வது அக்கறை விளந்து போகுது. அப்ப இன்றைக்கு நாங்கள் அதை மற்ற தொடர்ந்து வரும் நாங்கள் உண்மையாக எங்கட அமைப்புகள் போதிய விழிப்பா இருந்திருக்குமாறு இந்த நடந்த சர்வதேச நாங்கள் வடிவா ஊட்டி இருக்கலாம். நாங்கள் சுற்றான் கொடுத்திருக்கலாம் வடிவா. ஆனா நாங்கள் அப்படியே இருந்தா அடிச்சு விட்டோம். அப்ப எங்கட வேலை உங்களுக்கு வேறாக்கு எங்களுக்கு வாரவங்க இருந்தால் போய் சொல்லுவோம், அப்பத்தமா போய் சொல்றாங்க எதிர்பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு உண்மையா கருத்து பண்ற சின்ன சின்ன முரண்பாடு உள்ளவர்கள் நாங்கள் எதிரிகளா சீட்டுக்கிட்ட வெளிக்கிற நடக்குது. எங்களுக்கு ஆக்கள் தேவைப்படுது வெளியே நிற்கிறதுக்கு ஊன் கொடுக்கறதுக்கு. என்ன அது எல்லா வியாபாரிகளும் வஞ்சக போட்டியாளர்கள் சூண்டு கொண்டார்கள். அப்ப இவர்களா தங்கட வீட்டு கதவை தாண்டி சிந்திக்க முடியல. அப்ப இங்க உதாரணமா இங்க ஒவ்வொரு நாட்டிலையும் முற்போக்கான இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களோட சாதாரண உறவு போன்றது கூட வேலை முடிக்கல இந்த அமைப்பினால. அப்ப இந்த இதே தொடர்ச்சியான ஒரு வகையில நடக்க வேணும். அப்ப என்ன நடந்து வேண்டாம் சர்வதேச உறவுகளை ஒழுங்கமைப்புள்ள மாற்றம் தரக்கூட அதை செய்தாங்க சரியா பராமரிச்சு கொண்டது. அப்ப உண்மையா நாங்கள் வளமை எதிர்பார்த்த சக்திகள் முதலாளித்துறையின் சொல்லப்படுற அவர்கள் ஓரங்கத்தை போட்டு அதுக்கு எதிராக இருந்து வராங்க மறுநாள் நகர்த்தி கொண்டார்கள். ஒரு புதுப்படத்தை கொடுக்குறாங்க எல்லாம் இயற்கைதான் போயிட்டு ரஷ்யா சீனா உட்பட எல்லா கியூபா உட்பட எல்லா அமைப்புகளும் அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய. ஆனா எதிராக துறைசோசமா இருந்தால் இங்க ஊழலுக்கு லட்சம் பேர் நிற்கிறாங்க போய் கைதுக்கு போறது இல்லாத மாதிரி இங்க தெரிந்தது. நாங்கள் உருவாக்கின்ற இழப்பு அல்ல. ஆரம்பத்தில் 83 நாங்கள் சர்வசாதாரணமா இங்க உள்ள எல்லா விடுதலை இயக்கங்களோடையும் நாங்கள் பேசியலுமா அந்த வசதிகளுக்கு சாதாரணமாக வேலை செய்யலுமா இருக்கு என்றால் அப்படிப்பட்ட அரசியல் அப்படிப்பட்ட இயக்கங்களும் அமைப்புல அவங்க அரசியலையும் நிர்வாகிக்கிறது. வாய்ப்பு அதை நாங்கள் அறவே பயன்படுத்த முடியாதவர்களா மிகவும் குறுகிய பார்வை உள்ளவர்களா எங்கட அமைப்புக்குள்ள எங்கட ஒரு